Hello friends, welcome back to ME Madras Cooking with Hemlata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆன உடனே இதுல நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் வந்து ஒரு 3 பாக்கெட் நூடுல்ஸ் நான் சேர்த்திருக்கேன். இந்த நூடுல்ஸை வந்து நம்ம ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 70% குக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து குழையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள். 70% நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஓவர் குக்கு எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த அளவுக்கு குக் ஆன உடனே நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண உடனே நம்ம வந்து கோல்டு வாட்டரை இதுக்கு மேலே வந்து நம்ம தெளித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடு இல்லைன்னா வந்து கை போட்டே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும். இப்போது இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நூடுல்ஸில் வந்து நம்ம சாஸ் டைரெக்டாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சுகர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாஸ் வந்து பத்தலைன்னா கூட நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். எதுவுமே வந்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், நான் பூண்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நான் வதக்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நூடுல்ஸ்க்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் ஒரு வெங்காயம் தான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து ரொம்ப வந்து நம்ம வதக்கக்கூடாது. இப்போ வந்து உடனே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதில் நான் நீளமாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே குடமிளகா, கோஸ் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கினா போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஸ் அதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த நூடுல்ஸ் கூட பீன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சாஸ் பத்தலைன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், நூடுல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது, சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த நூடுல்ஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த நூடுல்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஹோட்டலுக்கெலாம் போய் சாப்பிட்ணுன்ட்டு அவசியமே இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நல்லா சூப்பராகவே நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.